சரவணபவாய. நம சிவாய. அருள்மிகு பார்வதீஸ்வரர் திருக்கோயில் மூலவர் பார்வதீஸ்வரர், தாயார் பார்வதி அம்மை, சுயம்பர தபஸ்வினி, தல விருட்சம் வில்வம் பன்னி, தீர்த்தம் சந்திர சூரிய தீர்த்தம், புராணப்பெயர் திருத்தெளிச்சேரி, காரைக்கூயிர் 10, ஊர் திருத்தெளிச்சேரி, மாநிலம் புதுச்சேரி. திருஞான சம்பந்தர் தேவாரம் பதிகம் பாடிய பாடல். கோட்டுத்த பொழிலின் இசைக்குயில் கூவிடும் சேட்டுத்த தொழிலின் நிறுத்தெளிச்சேரியில் மாடெடுத்த மலர்கண்ணி கங்கை நங்கையை தோட்டுடுத்த மலர்ச்சடையின் கொள்நீர் சூடிற்றே. திருஞான சம்பந்தர் தேவார பாடல் பெற்ற சோழ நாட்டு தென்கரை தலங்களில் இது 50வது தலம். தல சிறப்பு. இங்கு சிவன் மேற்கு பார்த்த சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். ஆண்டுதோறும் பங்குனி 13 முதல் 10 நாட்கள் மாலையில் சூரியனின் ஒளிக்கதிர் மூலவர் மீது படுகிறது. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 13வது தேவாரத்தலம். கோயில் எதிரே சூரிய தீர்த்தம் உள்ளது. 2 பிரகாரத்துடன் 5 நிலை ராஜகோபுரம், மேற்கு பார்த்த சிவன் கோயிலின் இடது பக்க மகாமண்டபம், அர்த்த மண்டபம் உள்ளது. இதை அடுத்து கருவறையில் 4 யுகம் கண்ட பார்வதீஸ்வரர் அருளுகிறார். அம்மன் தெற்கு பார்த்து தனி சன்னதியில் உள்ளார். கோயில் பிரகாரத்தில் விநாயகர், வள்ளி தேவயானையுடன் சுப்பிரமணியர், மகாலட்சுமி, லிங்கோத்பவர், தட்சிணாமூர்த்தி, சண்டிகேஸ்வரர், நடராஜர், சந்திரசேகர், சமயக்குறவர்கள், நவகிரகம், பைரவர், சூரியன், சந்திரன், துர்க்கை, 63 ஆகியோர் உள்ளனர். சனி பகவான் தனி சன்னதியில் அருளுகிறார். இவ்தல விநாயகர் சம்பந்த விநாயகர் என்ற திருநாமத்துடன் அருள்பாலிக்கிறார். தலப்பெருமை. ஆண்டுதோறும் பங்குனி 13 முதல் 10 நாட்கள் மாலையில் சூரியனின் ஒளிக்கதிர்கள் மூலவர் மீது பட்டு பூஜை நடக்கிறது. பார்வதி தேவி காத்யாயன முனிவரின் மகளாக அவதரித்து இத்தல இறைவனை வழிபட்டு அவருடன் கலந்தாள். பார்வதி அம்மை என்றும் சுயம்பர தபஸ்வினி என்றும் பெயர் பெற்று திருமணம் வரம் அருளும் நாயகியாக இங்கு அருள்பாலிக்கிறார். சிவபெருமான் இத்தலத்தில் கிராதமூர்த்தி என்னும் பெயரில் வேடன் வடிவில் அருளுகிறார். திருஞான சம்பந்தர் தன் அடியாருடன் இப்பகுதிக்கு வந்தபோது வேறொரு மதத்தை சேர்ந்தவர்கள் அவர்களை தடுத்தனர். இதனால் வருந்திய சம்பந்தர் இறைவனிடமே இது பெற்று முறையிட்டு பாடினார். இறைவனின் கட்டளையால் தடுத்தவர்களின் தலையில் இடி விழுந்தது. ஆனாலும் அவர்கள் திருந்தவில்லை. சாரிபுத்தன் என்பவரின் தலைமையில் சம்பந்தருடன் தங்கள் மதமே உயர்ந்தது என்று, சைவம் தாழ்ந்தது என்றும் வாதிட்டனர். இதனை மறுத்து சம்பந்தர் பேசி அவர்களது வாதத்தை முறியடித்தார். பின்னர் அத்தரப்பினரும் சைவர்களாக மாறினர். அம்பரீஷ ராஜா இத்தல இறைவனை வழிபட்டு குழந்தை பாக்கியம் பெற்றார். இதனால் இத்தல இறைவனுக்கு ராஜலிங்கம் என பெயரும் உள்ளது. பல்குணன் வழிபட்டதால் பல்குணன் எனவும், சூரியன் வழிபட்டதால் பாஸ்கரலிங்கம் என்றும் திருநாமங்கள் உண்டு. இத்தலம் கிருத யுகத்தில் பிரம்மவனம் என்னும், திரேதாயுகத்தில் சமீவனம் என்னும், துவாபரயுகத்தில் ஆனந்தவனம் என்றும், கலியுகத்தில் முக்திவனம் என்றும் அழைக்கப்படுகிறது. சோழ நாட்டில் சரிவர மழை பெய்யாததால் பஞ்சம் ஏற்பட்டது. மன்னன் இத்தல இறைவனிடம் வேண்டினான். இதை ஏற்ற சிவபெருமான் பார்வதி தேவியுடன் உழவன் வேடத்தில் வந்து நிலங்களில் விதை தெளித்துச் சென்றார். பயிர் சிறப்பாக வளர்ந்து பஞ்சம் நீங்கியது. இறைவனே விதை தெளித்துச் சென்றதா இத்தலம் திருத்தெளிச்சேரி ஆனது. கூவி அழைத்த பிள்ளையார் தர்பராணீஸ்வரரை தரிசித்துவிட்டு இத்தலம் வழியாக சென்றார். அவர் இங்கிருந்து கோயிலை கவனிக்கவில்லை. உடனே இத்தலத்து பிள்ளையார் சம்பந்தரை 10 முறை கூப்பிட்டு இங்குள்ள இறைவனை பாடும்படி கூறினார். அதன்பின் சம்பந்தர் பதிகம் பாடினார். பிள்ளையார் 10 முறை கூவி அழைத்ததால் இத்தலம் கூவி 10 என பெயர் பெற்று காலப்போக்கில் கோயில் 10 என மாறிவிட்டது. சூரிய பகவான் தனது துணைவியான சாயாதேவியின் அன்பு செலுத்தாத காரணத்தினால் அவள் மிகுந்த வருத்தமடைந்தாள். இதனை நாரதர் மூலம் அறிந்த
அவளது தந்தை சூரியனை சபித்து விட்டார். இதனால் சூரியன் தனது ஒளியை இழந்து வருந்தி இத்தலத்தில் தீர்த்தம் உண்டாக்கி பார்வதீஸ்வரரை வழிபட்டார். இவரது வழிபாட்டிற்கு மகிழ்ந்த இறைவன் சாபத்தை போக்கி அருளினார். சூரியன் வழிபட்டதனால் இதனை பாஸ்கர தலம் என்கின்றனர். தல அதிசயத்தின் அடிப்படையில் இங்கு சிவன் மேற்கு பார்த்த சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். ஆண்டுதோறும் பங்குனி 13 முதல் 10 நாட்கள் மாலை சூரியன் ஒளிக்கதிர்கள் மூலவர் மீது படுகிறது. ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். திருத்தள்ளிச்சேரி தர்பேஸ்வரர் அருள் அனைவருக்கும் கிடைக்க திருமதி கீதா கண்ணன் அவர்கள் மிகவும் அழகாக கோயிலின் வரலாற்றை பற்றியும் சூரியனார் வழிபட்ட பூஜையும் பற்றியும் மிக சிறப்பாக வர்ணனை செய்து நமக்கு கொடுத்துள்ளார்கள். மக்கள் நலன் கருதி இப்பதிவினை நாங்கள் பதிவு செய்கின்றோம். திருத்தள்ளிச்சேரி தர்பேஸ்வரின் அருள் அனைவருக்கும் கிடைக்க இப்பதிவு சிறந்த பதிவாக இருக்கும் என்று நம்பி நாங்கள் பதிவு செய்கின்றோம். ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சிவ 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 நம சிவாய ஓம். நம சிவாய ஓம். ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருகனின் மகன் ரவி முருகன்.